Hi Mr. and Mrs. Family, welcome to Kodaikanal Winter Lifestyle Day 1. Happy misty morning எல்லாருக்குமே. இன்னைக்கு டிசம்பர் 1 சண்டே காலையில 7 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 14 டிகிரி இருக்கு. கொடைக்கானல்ல ஹில் ஸ்டேஷனோட வின்டர் சீசன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? பனி விழுமா, வெயில் அடிக்குமா, மழை பெய்யுமா, ரொம்ப குளிருமா, இப்படி எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குமா, க்ளோத் எல்லாம் எப்படி ட்ரை ஆகும், இப்படி நிறைய கொஸ்டின் இருக்கு. சோ எங்களோட இந்த ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் வின்டர் லைஃப் ஸ்டைல்ல காலையில இருந்து நைட் வர நாங்க வாழ்ந்த மொத்தமா 3 days லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸையும் வித் கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன். இன்னொரு விஷயம், இந்த லாங் வீடியோல நாங்க யூஸ் பண்ற ஹோம் ப்ராடக்ட் லிங்கோட டீடைலா ஷேர் பண்ணிருக்கேன். சோ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க கூட சேர்ந்து உங்களுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு வீக்கும் ரொம்ப முக்கியமான வேலையே இந்த சண்டே மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறது தாங்க. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு முன்னால பழைய சண்டே மார்க்கெட் வந்து கொடைக்கானல் 7th ரோட்ல இருந்தது. அது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. என்னன்னா மார்க்கெட் நல்லா வைடா நிறைய ஸ்பேஷியஸா இருக்கும். ஆனா இப்போ கொடைக்கானல் கனரா பேங்க் கிட்ட சண்டே மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இது ரொம்ப பப்ளிக்கா இருக்கிற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு விஷயம், நாங்க கொடைக்கானல் வந்த ஸ்டார்டிங்ல இருந்து சண்டே மார்க்கெட்ல ரெகுலரா ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு செப்பரேட்டா எங்களுக்கு தெரிஞ்ச பர்சனா இருப்பாங்க. ஆனா இங்க அப்படியே கொலாப்ஸ், யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியல. சோ உங்களுக்கு சண்டே மார்க்கெட் எந்த லொகேஷன்ல இருந்தது கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு சோறு தானே முக்கியம். அதனால வீட்ல இருந்தே லிஸ்ட் போட்டு கொண்டு வந்த எல்லாத்தையும் நமக்கான பர்சன்ட்ட எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல வீட்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா இன்னும் லேட் ஆயிடும்னு இந்த டீ கடையில சூடா பஜ்ஜியும் பருப்பு வடையும் தேங்காய் சட்னியும் வச்சு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டோரா பாப்பா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிக்கிறதால அவங்க ஸ்கூல்ல இப்பவே வின்டர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிட்டு, இந்த டைம்ல ஸ்கூல் இருந்திருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு மாசம் லீவ். நெக்ஸ்ட் இயர் 2025 ஜான்ல தான் ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. சோ அவளும் எங்க கூட சேர்ந்து இந்த வின்டர் ஹாலிடே லைஃப் ஸ்டைல ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ காலையில 10 மணி ஆகுது. ஆனா சூரியன் வெளியே வர விடாத அளவுக்கு ஒரே பனிமூட்டமா ஜில்லுன்னு இருந்தது. அந்த ஃபீல் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. டோரா பாப்பா ஹாலிடேஸ்ல இருக்கும் போதுதான் எங்களோட செல்ஃப் கேருக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க முடியுது. அது என்னமோ தெரியல, அவளுக்கு லீவ் விட்டுட்டா நமக்கே லீவ் விட்ட மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா ஜாலியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். லேட்டா எந்திரிச்சாலும் பிரச்சனை கிடையாது, லேட்டா தூங்கினாலும் பிரச்சனை கிடையாது. சோ பாப்பாக்கும் சமையல்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா. சோ என் கூட சேர்ந்து அவளும் கிச்சன்ல அரிசியை களைஞ்சிட்டு சாதம் வச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த வின்டர் லீவ் ஃபுல்லா பாப்பா இருந்து நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா. அதனால கிச்சனுக்குள்ள வரவே அவ்வளோ ஹாப்பியாவும், சமைக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு தைரியமும், அதுக்கும் மேல நம்ம கூட ஒரு ஆள் நின்று புலம்பிக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஆனா அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி அதை டேலி பண்ண போறோம்னு தெரியல. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைங்க லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுமான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ கரெக்டா டைம் 12:30 மணி இருக்கும். திடீர்னு வழக்கம் போல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா ஜாலி. சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா சுட சுட மசாலா எக் பொடி மாஸ் மட்டும் ரெடி பண்ணி நேத்து வச்ச மட்டன் குழம்புல ஓம பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கட்டு கட்டியாச்சு. இந்த மட்டன் குழம்பு வித் ஓம பொடி காம்போ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி அப்பப்போ மழை பெஞ்சாதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க தோணுது. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறக்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ மதியம் 2 மணி ஆகுது.
டோரா பாப்பாக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் அசைன்மெண்ட் நிறைய கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டோட அசைன்மெண்ட் பண்ணும் போதும் இவ்வளோவான்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா ஃபைனலா கரெக்டா நீட்டா பினிஷ் பண்ணிடுவா. அவ அதை பண்ணிட்டு இருக்கும் போதே கொடைக்கானலுக்கு நாங்க ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுல இவங்க ஒரு முக்கியமான ஆளு. கொடைக்கானல் ரிப்போர்ட்டர் ரஜினி சார் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட உட்காந்து டீ குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் வழக்கம் போல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு, சரி என் ஹஸ்பண்டும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நாளைக்கு தோசைக்கு மாவு ஊற போட்டிருந்தேன், அதை அரைச்சு வச்சிருவோன்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். உளுந்தெல்லாம் அரைச்சிட்டு அரிசி அரைக்கும் போது இட்லி கொஞ்சம் சாஃப்டா மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்கணும்னு கேப்ப அவல் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை அரிசியில மிக்ஸ் பண்ணி மாவரைச்சு முடிக்கிற கரெக்டா மழையும் நின்றுச்சு. டோரா பாப்பாவும் டின்னருக்கு மசாலா மேகி வேணும்னு கேட்டா. சோ நம்மளும் அதையே சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சிட்டு தூங்க போறோம். வின்டர் லைஃப் ஸ்டைலோட ஃபர்ஸ்ட் டே சூப்பரா பினிஷ் ஆயிட்டுங்க. சோ நீங்களும் நல்லா போய் தூங்குங்க. குட் நைட் எல்லாருக்கும். நாளைக்கு மார்னிங் உங்களை டே 2ல மீட் பண்றேன். Mr. and Mrs. Family, welcome to Kodaikanal Winter Lifestyle Day 2. Happy morning எல்லாருக்குமே. இன்னைக்கு டிசம்பர் 2 மண்டே காலையில 6 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 14 டிகிரி இருக்கு. காலையிலேயே சூரியனை பார்த்ததும் எல்லாரும் குஷியாகி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் முதல்ல சாப்பாடு வச்சுட்டு குடிக்கிற தண்ணி வந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டு நேத்து நைட்டு மாவு அரைச்சு வச்சேன், அதை புளிச்சிட்டான்னு பார்த்துட்டு டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து செம்ம காத்து, அதனால வாசம்லாம் ரொம்ப குப்பையா இருந்துச்சா. ஸோ அதை எல்லாத்தையுமே பெருக்கிட்டு லிவிங் ரூமை நீட்டா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்மள மாதிரி லேடிஸ்க்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வேலை வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன பொறுத்தவரை நம்ம வீடு எப்பவுமே நீட்டா கிளீனா வச்சுக்கணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நீட்டா கிளீனா வச்சுக்கிறோமோ அதை வச்சே லேடிஸை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதனாலேயே டெய்லியும் அதுக்காக டைம் ஒதுக்கி நல்லா நீட்டா கிளீன் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு லிவிங் ரூமை நீட்டா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா பார்க்கும்போது ரூம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த நேச்சுரல் பிளான்ட்ஸை பத்தியும் சொல்லி ஆகணுங்க. கொடைக்கானல் நர்சரியில வாங்கின இந்த இண்டோர் பிளான்ட் இந்த லிவிங் ரூமுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா கொடுக்கும். உங்களுக்கும் இண்டோர் பிளான்ட் பிடிக்குமா? உங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேற டிஃப்ரெண்டான இண்டோர் பிளான்ட் தெரியுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிருங்க. இப்போ காலையில 10:30 மணி இருக்கும். தோசைக்கு தக்காளி சட்னி அரைச்சிட்டு இருக்கும் போதே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு சரி திடீர்னு மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு பயந்துட்டு வீட்டுல இருந்த கார்பெட், மேட்டு, கிளாத்து எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். அதே மாதிரி வெயில் அடிச்சதுன்னா பயங்கரமா ஹீட்டா இருக்கும். அதுலயே சீக்கிரமா கிளாத் எல்லாம் ட்ரை ஆகுறதுக்கு நான் இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும், ஆனா இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட தோசையும் ஸ்பைசி தக்காளி சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு டோரா பாப்பா திரும்பவும் பேலன்ஸ் அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு இருந்தா. அதுக்கு நம்ம ஸ்கூபி தான் காவல். கொஞ்ச நேரத்துல லைட்டா இருட்ட ஆரம்பிச்சுட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அழகா காத்துல பனி வீட்டுக்குள்ள வந்தது. செம்ம கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஆயிட்டு வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோன்னு நானும் டோரா பாப்பாவும் வெளியே வந்து நல்லா மிஸ்டை என்ஜாய் பண்ணிட்டு
அப்புறம் எனக்கு மிஸ்டோட வாசனை ரொம்ப பிடிக்குங்க. அதையும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தேங்காய் சாதமும் சைட் டிஷ்ஷுக்கு ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலாவும் நானும் டோரா பாப்பாவும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே 2 மணி இருக்கும். திரும்பவும் நம்மளோட மலை சார் வந்துட்டாங்க. அடிச்ச மழைக்கு வயிறும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேல தாக்கு பிடிக்காதுன்னு லிவிங் ரூம்ல உட்காந்து மழைய ரசிச்சுட்டே லஞ்சை முடிச்சுட்டு தூங்கி எந்திரிக்கும் போது ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். மழையும் நின்றுச்சு. எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது குட் ஈவினிங் சொல்றதுக்கு ஸ்கூபியும் வந்துட்டான். சோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். சரி வாங்க சாமி கும்பிட்டுட்டு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டின்னரை ரெடி பண்ண போறேன். உங்களுக்கும் இந்த டின்னர் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் எங்களோட ஃபேவரட் டின்னர். சுட சுட கோதுமை பூரியும் வித் ஆஃப்டர்நூன் வச்ச ஸ்பைசி உருளைக்கிழங்கு மசாலாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிர் தாங்க முடியல. சோ சீக்கிரமா தூங்க போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு பனி ரொம்ப ஓவரா இருக்கு. அதை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சோ டோரா பாப்பா எப்பவுமே ரொம்ப குளிர்ச்சுன்னா ஒரு டைலாக் சொல்லுவா, பூ பெட்ஷீட் குள்ள போகணும்னு. அதே மாதிரி நாங்களும் இப்போ பூ பெட்ஷீட் குள்ள போக போறோம். நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட் எல்லாருக்கும். Canal Winter Lifestyle Day 3.
குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு டிசம்பர் 3 டியூஸ்டே காலையில 8 மணி ஆகுது. கொடைக்கானல்ல டெம்பரேச்சர் இப்போ 18 டிகிரி இருக்கு. காலையிலேயே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு கொடைக்கானலை பொறுத்தவரை வெயில் அடிக்கும் போதே துணியை காய வைத்துக்கொள்னு எங்களுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக பழகி இருக்கும். அதனால நானும் டோரா பாப்பாவும் சேர்ந்து நேத்து மிச்சம் இருந்த கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மிஷின்ல வாஷ் பண்ணி துணி நல்லா ட்ரை பண்ணதுக்கு இந்த ஃபோல்டபிள் ட்ரையர் எங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பா வெஜிடபிள் ரவா கிச்சடி கேட்டா. அதை ரெடி பண்ணிட்டு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வெண்பொங்கல் சாம்பார் நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னைக்கும் மழை தூர ஆரம்பிச்சுட்டு. இங்க இது ஒரு பெரிய காமெடிங்க. ஓடி போய் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடும். அதுக்குள்ள மழையும் நின்னு ஃபுல்லா பனி மூடிட்டு சரி வெண்பொங்கலையும் சாம்பாரையும் வச்சு லஞ்சையும் சேர்த்து முடிச்சுட்டு ஈவினிங் கரெக்டா 5 மணி இருக்கும். டிசம்பர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒரே மழையா எங்கேயுமே போக முடியல. இன்னைக்கு ஈவினிங் மழை இல்லாம இருந்துச்சு. சரி அப்படியே லேக் வர போறத கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு டோரா பாப்பா ஸ்கூல்ல இன்லைன் ஸ்கேட்டிங் ஜாயின் பண்ணிருக்கா. அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துடலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம். டோரா பாப்பா இன்லைன் ஸ்கேட்டிங்ல சீக்கிரமா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த லாங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இன்னும் எந்த மாதிரி லாங் வீடியோ எங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இதுதான் இந்த 2024ஓட லாஸ்ட் லாங் வீடியோ. நெக்ஸ்ட் இயர் 2025ல புதுசா ஃப்ரெஷ்ஷா உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். பாய் எல்லாருக்கும் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியா இருப்போம் எல்லாரும் எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்.